السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله الله بالهدى بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. صلى الله عليه وعلى آله وأصحابه وأتباعه وأطهاره وأهل بيته أجمعين وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. أحسن كما أحسن الله إليك. وقال نبينا صلى الله عليه وسلم: يرحم من في الأرض يرحمكم من في السماء، أو كما قال عليه الصلاة والسلام. وقال إلى نبينا صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى، أو كما قال عليه الصلاة والسلام. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما وارزقني فهما. ربي يسر ولا تعسر ربي تمم بالخير وبك نستعين يا فتاح يا فتاح. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت إليه أنيب. நிறையுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு இவ்வையகத்தை தந்தளித்த எல்லாம் அல்லாஹ் ஒருவனுக்கு மாபெரும் புகழனைத்து உண்டாகட்டுமாக. சலாம் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் அண்ணல் பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னலாரை பின்பற்றி வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், சுகதாக்கள், நாதாக்கள், வலிமார்கள், நல்லோர்கள், சான்றோடு அனைவர் மீதும், நம் அனைவர் மீதும், உலகத்தில் உண்டான முஸ்லிமான் ஆண் பெண் அனைவர் மீதும் அல்லாஹு தஆலாவின் அருள்மொழிகள் என்றென்றும் ஒளியட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக, இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை எதிர்பார்த்த வண்ணம் தங்களுக்கு சமர்ப்பித்து என்னுடைய ஜும்மா உரை ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய அளபெரும் கிருபையினால் ஜமாதுல் அவ்வலுடைய மாதத்தின் 3வது ஜும்மாவிலே நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். ஏறக்குறைய இன்னும் 3.5 மாதங்களிலே சங்கைக்குரிய ரமதானை நாம் அடைய காத்து கொண்டிருக்கின்றோம். வரக்கூடிய ரமதானை நல்ல விதமான முறையிலே பகல் காலங்களில் நோன்பு நோட்டு, இரவு காலங்களில் நின்று வணங்கி, குர்ஆனையும் ஓதி, சதகாக்கள் ஜகாத்துகள் செய்து எல்லாம் அல்லாஹ்வுடைய நல்லருளை பெறுவதற்காக அல்லாஹ் நம் அனைவரையும் நீடோடி வாழச் செய்வானாக. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின்டியார்களே, நம்முடைய இஸ்லாத்துடைய மார்க்கம் எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மூலமாக இந்த உம்மத்திற்கு, உம்மத்தே முஹம்மதியாவிற்கு எல்லா வழிகளிலுமே, எல்லா செயல்களிலுமே எப்படி செயல்படுத்த வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் அல் குர்ஆனும் ஹதீஸ் ஷரீஃபும் நமக்கு விளக்கமாக தந்து கொண்டிருக்கின்றது. அதன் அடிப்படையிலே உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டங்களிலே முஃமினான மனிதர், முஸ்லிம்களாக மனிதராகி நம்மவர்கள் அல்லாஹ்வுக்கு பிடித்தபடி வாழ வேண்டும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடித்தபடி வாழ வேண்டும் என்றால், எம்பெருமானாரும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனும் எதை நமக்கு எடுத்து நடக்க சொன்னார்களோ, எதை விட்டும் பாதுகாப்பு தேடச் சொன்னார்களோ அத்தனை விஷயங்களிலுமே நம்மவர்கள் நல்லதை எடுத்து நடந்து தீய விஷயங்களை விட்டும் அல்லாஹ் நம் அனைவரும் பாதுகாத்தார் புரிவானாக.
அதன் அடிப்படையிலே முஃமினான மனிதர்களாகி நம்மவர்கள் உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டங்களிலே 60க்கும் 70க்கும் இடையிலே உள்ள வயதிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மவர்களை வாழச் செய்கின்றான். சில நபர்கள் 90 ஆண்டு காலங்கள் 100 ஆண்டு காலங்கள் எல்லாம் வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் கொடுக்குகின்றான். ஆனால் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தாகி நம்மவர்களுக்கு 60க்கும் 70க்கும் மத்தியிலே தான் வாழ்க்கையை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்திருக்கின்றான். ஆனாலும் கூட இந்த வாழ்க்கையிலே நம்மவர்கள் மற்ற மக்களுக்கு மத்தியிலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் இந்த உலகத்துக்கு உறக்கச் சொன்னார்கள். அதிலே மிக மிக ஒரு உன்னதமான விஷயத்தை மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் நமக்கு கற்றுத் தந்தார்கள். அதிலேதான் நம்மவர்கள் மற்ற மக்களுக்கு மத்தியிலே அன்பாக நடந்து கொள்ள வேண்டும். அன்புடையார் எல்லாம் உடையார் என்று சொல்வது போல அன்புடன் நம்மவர்கள் அன்பை பரிமாறி ஒருவருக்கொருவர் சகோதரத்துவத்துடன் சன்மார்க்கத்துடனும் நம்மவர்கள் வாழ்ந்தோம் என்று சொன்னால் ஈருலகத்திலும் நம்மவர்கள் நற்பாக்கியசாலியாக ஆகுவோம் என்பதிலே எந்தவித சந்தேகமில்லை. அதன் அடிப்படையில் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையிலே சொல்கின்றான், அஹ்சின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக்க. அல்லாஹ் உனக்கு எப்படி உபகாரம் செய்தானோ அதே போல மற்ற மக்களுக்கும் நீ உபகாரம் செய் என்று அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான். பொதுவாகவே நம்மவர்கள் பிரியத்தை ஒரு மனிதரிடத்திலே வளர்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் சில மனிதரிடத்திலே அது ஏதேனும் ஒரு உள்நோக்கம் இருக்கும். நம்மனால அவருக்கு வேலை ஆக வேண்டும் என்று சொன்னால் எப்படி என்று வேணாலும் நம்மவர்களை சொல்வார்கள். நம்முடைய தமிழிலே காக்கா பிடிப்பது என்று சொல்வார்கள். அதுபோல நம்மால் எந்த வேலை நடந்தாலும் கூட அவர்கள் நமக்கே தெரியாத அளவிற்கு அன்பு பாராட்டக்கூடியவர்களாக பிற மக்களுக்கு மத்தியிலே நம்மை உயர்த்தி காட்டியவர்களாக வாழக்கூடிய இந்த சமூகம் அன்றைய நேரத்தில் மட்டும் விட்டு பிற நேரங்களிலே எடுத்தறிந்தார் போல பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வினுடையார்களே, அதைத்தான் அல்லாஹ் சொல்கின்றான், அஹ்சின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக்க. நாம் யார் என்று அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ் நமக்கு எப்படி அருட்கொடையை கொடுத்திருக்கின்றான், பிற மக்களுக்கு மத்தியில் எப்படி நடக்க வேண்டும் என்று சொன்னான். அல்லாஹ் என் மீது எப்படி நடக்கின்றானோ அதே போல பிற மக்களுக்கும் நம்மவர்கள் அன்பு காட்டி வாழ வேண்டும் என்பதைத்தான் இந்த திருமறை வசனம் நமக்கு தெளிவாக அருளுகின்றது. இன்றைக்கு உலகத்தில் எங்கு பார்த்தாலும் அன்பு என்ற ஒரு விஷயம் காணாமல் போன ஒன்றுதான். அன்பு என்பது, இந்த அன்பு என்ற வார்த்தையிலே ஒருவருக்கொருவர் புரிதல் என்ற ஒரு வாசகம் அடங்கும், பணிவு என்ற வாசகம் அடங்கும், அரவணைத்தல் என்ற வாசகம் அடங்கும். அப்படிப்பட்ட ஒரு இந்த அன்பு என்ற வார்த்தையின் மூலமாக மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் நமக்கு உலகத்திலே உறக்கச் சொன்னார்கள், இரஹமு மன் ஃபில் அர்த். பூமியிலே வாழக்கூடிய மக்களுக்கு நீங்கள் இரக்கம் காட்டுங்கள். இரஹமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு உறக்கம் காட்டுவான். எந்த நேரத்திலும் சரி, எந்த ஒரு நேரத்திலும் யாரையும் சட்டென்று முகம் சுளிக்கும்படி பேசிவிடாமல், சமூகத்திலும் சரி சமுதாயத்திலும் சரி மனைவியிடம் சரி மக்களிடம் சரி அன்பாளர்களாக உருவாக வேண்டும் என்று சொன்னால் முதலில் நாம் பிறர் மக்களுக்கு மத்தியிலே அன்பை காட்ட வேண்டும் என்பதைத்தான் நமக்கு மார்க்கம் போதிக்கின்றது. நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு விஷயம்தான், நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் ஃபிரௌனுடன் செல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் என்ன கட்டளையிட்டான்? ஃபிரௌன் மிகப்பெரிய ஒரு கொடுங்கோலன், அன ரப்புக்குமுல் ஆலா, நான் தான் வணங்குவதற்கு தகுதியானவன், நான் தான் இறைவன் கடவுள் என்றெல்லாம் சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த ஃபிரௌன் வாழ்ந்து கொண்டிருந்த நேரத்திலே நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை அல்லாஹ் அனுப்புகின்றான். அனுப்பும் பொழுது அல்லாஹ் ஒரு உபதேசத்தை சொல்லி அனுப்புகின்றான். ஃபகூலா லஹு கௌலன் லய்யினா, நளினமான வார்த்தையை பேசுங்கள், அன்பான வார்த்தையை பேசுங்கள், ஒரு பொழுதும் அவரிடத்திலே நீங்கள் துன்புறுத்தாமல் பேசுங்கள், நல்ல வார்த்தையை பேசுங்கள், அவர்களிடம்
நீங்கள் எந்த அளவுக்கு அன்பாக பேசுகின்றீர்களோ அந்த அளவுக்கு அவர் லஅல்லஹு யததக்கரு அவ் யக்ஷா, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான். அந்த ஃபிரௌன் நினைப்பார், நினைத்து நல்லபடியாக நாம் இருக்க வேண்டும் என்று நினைப்பார், அல்லது அல்லாஹ்வுக்கு பயந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் ஏற்படுத்துவான் என்ற ஒரு காரணத்துக்காகத்தான் நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னவர்களுக்கு ஃபிரௌனிடம் செல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் இந்த உபதேசத்தை அன்பு காட்டுங்கள் என்று, பரிவுடன் நடந்து கொள்ளுங்கள் என்று. ஒரு ஃபிரௌன் கொடுங்கோலன், ஆனாலும் நபி அவர்கள் போகக்கூடிய நேரத்திலே அவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம், அந்த அளவிற்கு அவர்களுக்கு பவர் இருக்குகின்றது. அந்த பவர் இருந்தாலும் கூட அந்த நேரத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாம் மன்னவர்களுக்கு கூலு கௌலன் லய்யினா, அழகிய முறையிலே பணிவான முறையிலே வார்த்தைகளை அன்பு காட்டி பேசுங்கள் என்று அல்லாஹ் எதற்காக சொன்னான் என்று சொன்னால், அவர் நல்ல மனிதராக கூட ஆகலாம். அந்த தக்தீர் அல்லாஹ்ட்டதர். கண்ணியமானவர்களை, அல்லாஹ்வின் நாம் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். இன்றைக்கு அன்பு என்பது யாரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது கூட ஒரு புரிந்து கொள்ளக்கூடாத ஒரு புதிராகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. பெரியவர்கள் மீது கண்ணியம் செலுத்துவதில்லை, பெரியவர்களுக்கு கண்ணியம் செய்யாமல் சிறியவர்கள் மீது இரக்கம் காட்டாமல் இருக்கக்கூடிய மக்களை பார்த்து எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லைஸ மின்னா, என்னை சார்ந்தவர்கள் அல்ல என்றெல்லாம் சொன்னாங்க. இதெல்லாம் எதற்காக சொன்னார் என்றால், ஒருவருக்கு ஒருவர் அன்பை பரிமாறி கொள்ள வேண்டும், அன்புடையவர்களாக உலகத்திலே வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆக இந்த அன்பு என்ற வார்த்தையிலே, அன்பு என்ற வார்த்தை மிகப்பெரிய ஒரு பிரதானமான வார்த்தையாக இருக்கிறது என்பதை குர்ஆனின் மூலமாகவும் ஹதீஸின் மூலமாகவும் நம்மவர்கள் தெளிவாக காண முடிகின்றது. இதை சொல்லக்கூடிய நேரத்திலே ஒரு ஞாபகம் வருகின்றது, ஒரு புத்தகத்திலே படித்த ஞாபகம். அதாவது, ஒரு நம்முடைய சாவி தொலைந்து போய் விடுகின்றது. அறிஞ பெருமக்கள் அந்த கித்தாபில், அந்த புஸ்தகத்தில் எழுதுறாங்க, படிச்ச ஞாபகம் இருக்குது. அந்த அறிஞ பெருமக்கள் எழுதக்கூடிய நேரத்தில் அருமையான வரி அந்த இடத்துல எழுதுறாங்க. நம்ம சாவி காணாம போச்சு, சாவி காணாம போனா நம்ம என்ன செய்வோம்? சுத்தியல் எடுத்து, அந்த சுத்தியலை எடுத்து மண்டையில தட்டுற மாதிரி அந்த பூட்டை போட்டு உடைச்சிக்கிட்டே இருப்போம். அந்த அறிஞர் பக்கம் அருமையா எழுதுறாங்க, சாவியும் சுத்தியலும் பேசிக்கொண்டதான், சாவியும் சுத்தியலும் பேசிக்கொண்டது. சாவி பார்த்து சுத்தியலை சொல்கின்றது, என்னை விட நீ பலமானவனாக இருக்குகின்றாய், உன்னை விட நான் இலகானவனாக இருக்குகின்றேன், பலகீனமானவனாக இருக்கின்றேன். ஆனால் என்னமோ நீ மிகப்பெரிய ஒரு நோவினை செய்யக்கூடிய அளவிற்கு நடந்து கொள்கிறாய் என்று சொல்லுகிறான். அப்படி சொல்லக்கூடிய ரெண்டுமே பேசி கொண்டு இருக்கலாம். இதை நம்ம கற்பனையாக தான் நினைக்கிறோம். ஆனா அந்த புத்தகத்தை அருமையான வரியில அந்த அறிஞ பெருமக்கள் எழுதியிருக்கிறாங்க, நம்ம வாழுக்கூடிய காலங்கத்துல சுத்தியலா இருக்கக்கூடாது. இன்னைக்கு சுத்தியலா நிறைய பேர் இருக்காங்க, பட்டு 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 அப்படி என்ன வேணாலும் அன்பு இல்லாம பாசம் இல்லாம பேசக்கூடிய உலகம் இன்னைக்கு. அந்த புத்தகத்தை படிச்சு இன்னைக்கு காலையில தான் படிச்சேன். அப்படி படிக்கக்கூடிய நேரத்துல சொல்லப்படுது, யாரிடமும் அன்பு காட்ட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் சாவியும் சுத்தியலும் போல வாழுங்கன்னு சொல்லுங்க. அப்போ வாழக்கூடிய அந்த சுத்தியலும் சாவியும் பேசி கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல சொல்லப்படுது, சுத்தியல் சாவிட்டு கேக்குதான், ஏப்பா நீ அருமையா திறக்கிறிய, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த சாவி சொல்லுதான், நான் அந்த பூட்டுடைய இதயத்தை தொடுறேன், லேசா நளினமா தொட்டுறேன், நளினமா தொட்டவன அந்த லாக் ஓபன் ஆகிக்கிறது. நீயோ அந்த லாக்கு ஓபன் ஆக வேண்டும் என்பதற்காக மண்டையில அடிக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்க. என்னை விட நீ பலமா இருந்தாலும், நான் உன்னை விட பலகீனமாக இருந்தாலும், அந்த நளினமான முறையில் அந்த பூட்டை திறப்பதினால் என்னை மக்கள் உயர்வாக பேசுகிறார் என்று அந்த சாவியும் சுத்தியலும் பேசுறதாம். அந்நியமானவர்களே, அப்படிப்பட்ட அந்த அறிஞர் பெருமக்கள் அந்த எழுதக்கூடிய அந்த வரிய நம்ம இன்னைக்கு சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னா, யாரும் யாரிடம் சட்டென்று பேச மாட்டோம்.
நம்முடைய குணத்தை நம்மளே சரிப்படுத்திக் கொண்டு, யாராக இருக்கட்டும், சமுதாயமாக இருக்கட்டும், பெரிய பெரும் செல்வந்தராக இருக்கட்டும், பெரும் உலமாக இருக்கட்டும், பெரும் பதவியில் இருப்பவர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் கூட வாழக்கூடிய காலகட்டங்களிலே நீங்கள் சுத்தியலும் சாவியும் போல வாழுங்கள் என்பதாக அந்த அறிஞர் பெருமக்கள் எழுதுகிறார். இது எதற்காக சொல்லப்படுகிறது என்று சொன்னால், நம்ம இந்த வாழக்கூடிய காலகட்டங்களில் மக்களுக்கு மத்தியில அன்பு பொழியணும். போலி அன்பாக இருக்கக்கூடாது. சில பேர் நம்ம முதல்ல சொன்னது போல நம்மளால வேலை ஆகணுன்றதுக்காக பல நேரங்களில் படி போலி அன்பை காட்டுவாங்க. அது இல்லை, அது உண்மையான அன்பு கிடையாது. அரபியில அல் முஹப்பத் என்று சொல்லப்படுகின்றது. முஹப்பத்தே தபை, இயற்கையான அன்பு வர வேண்டும். அந்த இயற்கையான அன்பு என்பது மார்க்கத்தின் மீதும், நம்முடைய குடும்பத்தின் மீதும், மனைவி மக்கள் மீதும், பிற மக்களின் மீதும், பிற சமுதாய மக்கள் மீதும், உலகத்தில் வாழக்கூடிய நல்லவர் பொல்லாதவர் எல்லோரிடத்திலுமே இந்த பண்பை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நமக்கு மார்க்கம் வலியுறுத்தி சொல்கின்றது. அதைத்தான் அல்லாஹ் சொல்கின்றான், அஹ்சின் கமா அஹ்ஸன அல்லாஹ் இலைக்க. உனக்கு நான் எப்படி உபகாரம் செய்யறனோ, நீ பெரிய ஆளா இருக்கலாம், நீ மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக இருக்கலாம், மிகப்பெரிய ஒரு பட்டத்திலும் பதவியிலும் இருக்கலாம், ஆனாலும் கூட மற்றவர்களை காயப்படுத்தக்கூடிய அளவிற்கு நீ பேசுவினாய் என்று சொன்னால் நிச்சயமாக நஷ்டப்படக்கூடியவர் தான் என்பதை எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். பணிவு வேண்டும், பண்பு வேண்டும். பணிவும் பண்பும் ஒரு மனிதருக்கு இருந்து விட்டது என்று சொன்னால் எல்லா நேரத்திலும் அவர் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்று சொல்கின்றான். அப்ப அந்த அன்பு என்பது காணாமல் போகாமல் நம்மவர்கள் ஒருவருக்கொருவர் மத்தியிலே பரஸ்பரத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் நமக்கு மார்க்கம் வலியுறுத்துகின்றது. நமக்கெல்லாம் தெரியும், வரலாறு சொல்கின்றது, எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை கொலை செய்யக்கூடிய அளவிற்கு கூட துணிந்த கூட்டங்கள், அந்த கொலை செய்யக்கூடிய அளவிற்கு அவர்கள் துணிந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மக்கமா நகரத்திலே பேசப்படுகின்றது, நான் இந்த ரசூல் என்று சொல்லக்கூடிய முகமதுடைய தலையை வெட்டி வந்து விடுகின்றேன், என்னுடைய குடும்பத்திற்கு யார் பொறுப்பேற்கிறீர்கள் என்று ஒருவர் கேட்க, இன்னொருவர் நான் பொறுப்பேற்றுக் கொள்கின்றேன், நீங்கள் அதை செய்யுங்கள் என்றெல்லாம் சொல்கிறார்கள். அப்படி செய்யுங்கள் என்று சொன்ன உடனேயும் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுக்கு அல்லாஹ் ஜவாமியுல் கலீம் என்று சொல்லக்கூடிய மறைமுகமான மோஜிசாக்களை, அற்புதங்களை கொடுத்திருந்தான். யார் என்ன பேசினாலும் கேட்கக்கூடிய ஒரு தன்மைக்கு கண்ணியமானவர்கள் அல்லாஹ் கொண்டியார்கள் நாம் சிந்திக்க வேண்டும். அதன் அடிப்படையிலே மக்கமா நகரிலிருந்து மதீனாவிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் வருகிறார்கள். வரக்கூடிய காலகட்டத்திலே மக்கள் எல்லாம் எதிர்பார்க்கின்றார்கள். மக்காவாசிகளை எல்லாம் குறை சொல்வார்கள், மக்காவாசிகளை எல்லாம் திட்டுவார்கள், ஏசுவார்கள், பேசுவார்கள் என்றெல்லாம் கங்கணம் கட்டிக்கொண்டு மதீனா நகரத்திலே ஒன்று கூடி இருக்குகின்றார்கள். அப்படி ஒன்று கூடி இருக்கக்கூடிய நேரத்திலே மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் வரக்கூடிய ஒரு நேரம், சூழல் அந்த நேரத்தில் ஏற்படுகின்றது. அந்த வரக்கூடிய நேரத்தில் எல்லோரும் ஆவலுடன் இருக்குகின்றார்கள். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொல்ல போகின்றார்கள், எந்த விஷயங்களை நாம் அவர்கள் மூலமாக நாம் கேட்க போகின்றோம் என்று ஒரு ஆவலுடன் இருக்குகின்றார்கள். ஆவலுடன் இருக்கக்கூடிய நேரத்திலே மக்கமா நகரில் எவ்வளவு கொடுமைக்கு ஆளானாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தெரியும், வரலாறுல படிச்சிருக்கிறோம், கேட்கின்றோம். அதைத்தான் ஒவ்வொரு இடங்களிலும் மீலாது விழா என்று சொல்லி பயான்களும் வைத்துக் கொண்டு எம்பெருமானுடைய நடத்தைகள், எம்பெருமானுடைய குடும்ப வாழ்க்கைகள், எம்பெருமானுடைய எல்லா வாழ்க்கை சமாச்சாரங்களையும் உலமா பெருமக்களை வைத்து எதற்காக பயான் செய்யப்படுது என்று சொன்னால், மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதுமே பேசப்பட வேண்டும் என்பதற்காகத்தான். அப்படி எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்தவுடன் எதிர்பார்த்த சஹாபிகள் மிகப்பெரிய கவலையுடன் இருக்கின்றார்கள். என்ன சொல்ல போறாங்களோ, எது சொல்ல போறாங்களோ, திட்டுவாங்களா அல்லது ஏது நம்மவர்களை அதட்டுவார்களா என்றெல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல். அந்த நேரத்தில் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் பரந்த உள்ளம், பணிவான உள்ளம், அந்த பணிவான உள்ளத்திலே அந்த பரந்த மனப்பான்மையுடனே எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கின்றார்கள், முதலிலே மதீனாவிலே எம்பெருமானார் அவர்கள் பிரசங்கம் செய்ய பொழுது அஃஷு ஸலாம்,
சலாத்தை பரப்புங்கள், சாந்தியை பரப்புங்கள், சமாதானத்தை பரப்புங்கள், ஒருவருக்கொரு அன்பை நீங்கள் பிரஸ்தாபித்துக் கொள்ளுங்கள் என்பதை சஹாபா பெருமக்களுக்கு எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்தார்கள். அருமையானவர்களை, அல்லாஹ்வினரை நாம் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய அந்த மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தாகிய நம்மவர்கள் பிற மக்களுக்கு மத்தியிலே நம்மவர்கள் எந்த அளவிற்கு அன்பை பொழிய வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெளிவாக ஆயத்துகளில் நமக்கு அருள்கின்றான். சொல்லப்படுகின்றது, அரபியில ஒரு பழமொழி இருக்கு, அல் இன்சானு அப்துல் இஹ்சான். மனிதர்கள் அன்புக்கு அடிமை. நம்மவர்கள் புழக்க பாஷையில கூட நிறைய பேர் சொல்லக்கூடிய நேரங்களில் நம்மவர்கள் சொல்வோம், நான் அன்புக்கு தான் பணிவேன், அதிகாரத்துக்கு பணிய மாட்டேன்னு சொல்றக்கூடிய மக்களை நம்ம நிறைய பேரை பார்த்துருக்கிறோம். நம்மள்டே நிறைய பேர் சொல்ல தான் செய்கிறாங்க. ஆனாலும் கூட அந்த அரபி பழமொழியை அன்றைய காலகட்டத்தில் எதற்காக சொல்லப்பட்டது என்று சொன்னால், அல் இன்சானு மனிதர்கள். இதுல மனிதர் என்றால் எல்லோருமே, ஆணும் சரி பெண்ணும் சரி, நம்முடைய மனைவி, மக்கள், அடுத்த சமுதாயம், எப்படிப்பட்ட ஆட்களாக இருந்தாலும் அனைவருமே அப்துல் இஹ்சான், உபகாரத்துக்குத்தான் அடிமை, கண்ணியத்துக்குத்தான் அடிமை, பொறுமைக்குத்தான் அடிமை, பணிவுக்குத்தான் அடிமை, அன்புக்குத்தான் அடிமை என்பதை அன்றைய காலகட்டங்களிலே அரபு பழமொழியிலே நாம் கிதாபுகளிலே படித்திருக்கின்றோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் இந்த ஒரு ஆயத்தை சிந்தித்து பார்த்தால் எல்லோரிடத்திலும் எப்பொழுதுமே அன்பாக நடந்து கொள்வோம். அல்லாஹ் சொல்கின்றான் குர்ஆனிலே, ஃபைதல்லதி பைனக வ பைனஹு அதாவத்தன் இதுஃப பில்லதி அஹ்சன் ஃபைதல்லதி பைனக வ பைனஹு அதாவத்தன் கன்னஹு வலியுன் ஹமீம். யார் யாரிடமும் எந்த ஒரு சூழ்நிலையிலுமே பகைமையை வளர்த்து கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹ் இந்த இடத்திலே சொல்கின்றான். எல்லா காலங்களிலுமே, எல்லா நேரங்களிலுமே அன்பை பகிர்ந்து கொள்ளுங்கள் என்பதைத்தான் அல்லாஹ், ஒருவருக்கொருவர் அன்பாக நடந்து கொள்ளுங்கள் என்றுதான் அல்லாஹ் இந்த ஆயத்திலேயே சொல்கின்றான். அதைத்தான் குர்ஆன் ஷரீஃப் சொல்லுகின்றது, இதுப பில்லதி அஹ்சன், நல்லவற்றிற்கு, நல்லவற்றான நல்லமான விஷயங்களிலே நீங்கள் மக்களுக்கு மத்தியிலே அன்பாக நடந்து கொள்ளுங்கள். அன்பாக நடந்து கொள்வது மட்டுமல்லாமல் ஃபைதல்லதி பைனக வ பைனஹு அதாவத்துன், ஒருவருக்கொருவர் குரோதமாகவும், ஒருவருக்கொருவர் மிகப்பெரிய ஒரு போட்டியில் இருந்தாலும் கூட நீங்கள் விட்டு கொடுத்து மன்னிப்பை வழங்கி அவர்களிடம் அன்பாக நடந்து கொள்ளுங்கள் என்பதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஆயத்தில் நமக்கு தெளிவாக அருளுகின்றான். இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம், சர்வசாதாரணமாக எல்லா வீடுகளிலும் பிரச்சனைகள். காரணம், விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை இல்லை, பிறரிடம் அன்பாக நடந்து கொள்வதில்லை, அன்பை பரிமாறி கொள்வதில்லை. அன்பை பரிமாறி கொள்ளாமல் நாம் ஒருபொழுதும் ஒருவருக்கொருவர் அன்பு இல்லாமல் நடந்து கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் எவ்வளவு பெரிய வீரராக இருந்தாலும் வீழ்வோம் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. அதைத்தான் நமக்கு மார்க்கம் சொல்லி காட்டுகின்றது. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது சொல்றாங்க, நீங்கள் மக்களுக்கு மத்தியில அன்பா நடந்து கொண்டீங்கன்னு சொன்னா, பரிவா பாசமா நடந்து கொண்டீங்கன்னு சொன்னீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் என்னை சார்ந்தவர்கள் என்று சொல்கிறார்கள். பொதுவாகவே நாம் ஈமான்தாரிகள், எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு ஈமான் கொண்டவர்கள் தான், அவருடைய உம்மத்து தான். ஆனாலும் கூட இந்த அன்பு என்ற வார்த்தையின் மூலமாக ஒருவருக்கொருவர் அன்பை பரஸ்பரம் செய்து கொண்டு நல்லதையே பேசி மகிழ்ச்சியுடன் நடந்து கொள்ளக்கூடிய மக்களை பார்த்துதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள் சிறந்தவர்கள் என்பதாக. கண்ணியமானவர்கள், அல்லாஹ்வின் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த அன்பு என்பது விலைகளை மதிக்க முடியாது, பாசம் என்பது விலை மதிக்க முடியாது. ஏதோ ஒரு நேரம் ஏதோ குரோதங்கள் இருக்கலாம், ஏதோ ஒரு நேரம் வாக்குவாதங்கள் இருக்கலாம், ஏதோ ஒரு நேரம் நமக்குள்ளே ஒரு சண்டை சச்சரவு வந்து கொண்டிருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் ஒரு பகையாக வைத்துக் கொண்டு நீ அன்றைய காலகட்டத்தில் என்னிடத்தில் இப்படி நடந்தா இல்லையா, அதனால நான் இப்போ உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அன்பை எல்லாம் தூக்கி போட்டுட்டு சண்டை சச்சரவுக்கு வரக்கூடிய ஒரு காலம்தான் இந்த காலம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியமானவர்கள், எல்லாம் யார்களை நாம் அன்புடைய விஷயங்களிலே குர்ஆனிலும் எண்ணற்ற ஆயத்துக்கள் இருக்கு. மூமினுடைய தன்மையில
மூமின்களுடைய தன்மை நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதுல இந்த ஒருவருக்கு ஒரு அன்பு என்பதையும் பரஸ்பரமா நடந்து கொள்வதையும் பற்றி நிறைய ஆயத்துக்கள் இருக்கு. ஒவ்வொரு ஆயத்துக்களுக்கும் அவ்வளவு விளக்கங்களை முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுறாங்க. கிதாபுகளை பார்க்கும்போது அப்படியே மனம் மெய் செலுத்துறது, உடலெல்லாம் புல்லரிக்குது. ஒருவருக்கு ஒருவர் அன்பாக நடந்து கொள்றதுனால என்ன நன்மை கிடைக்கிறது? ஒரே ஒரு வாசகம், துவா. இப்ப நான் உங்கள் மீது மிகப்பெரிய அளப்பரிய அன்பு வைத்தேன் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? எனக்காக ஒரு துவா செய்வீங்க. அல்லாஹ்வுடைய அருளால நம்முடைய இமாம் அவர்களுக்கு நம்ம துவா செய்யும் சொல்லி நீங்க துவா செய்யுங்க. அதே போல நீங்கள் என்னிடம் அன்பான முறையிலே பாசமான முறையிலே நடந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் நானும் உங்களுக்கு அதிகமான முறையிலே துவா செய்வேன் என்பதிலே எந்தவித சந்தேகம் இல்லை. அதைத்தான் வலியுறுத்தி சொல்லப்படுகின்றது. அன்பு என்பது மறக்க முடியாத ஒரு அருமருந்து. உம்மத்தே முஹம்மதியாவிலே ஒருவருக்கொரு யார் யாரெல்லாம் அன்பு கொண்டு பிற மக்களை எந்த ஒரு நேரத்திலும் துன்புறுத்தாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் நிச்சயமாக ஈருலகிலும் வெற்றிவாளர்களாக ஆகுவார்கள் என்பதிலே எந்தவித சந்தேகம் இல்லை என்பதை இந்த நல்ல நேரத்தில் நாம் உணர்ந்து கொண்டு எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாரையும் யாரை பற்றியும் எந்த ஒரு நேரத்திலுமே மனம் புண்படி பேசிவிடாமல் அன்பாக நடந்து அந்த அன்புக்கு ஈடாகாமல் சொர்க்கத்திலே நம்மவர்கள் செல்லக்கூடிய நற்காக்கியசாலிகளாக வல்லோனாம் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக என்று துவா செய்வனாக என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிரு தவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.